1100. அறிவர் கூற்று. இந்த அறிவர் என்பது அறிஞரையும் குறிக்கும், புத்திசாலியையும் குறிக்கும், சான்றோரையும் குறிக்கும், சித்தரையும் குறிக்கும்ன்றார். சொல்லிய கிளவி அறிவருக்கும் உரிய. முன்னமே சொல்லப்பட்ட கூற்றுகள் இப்ப இது எத்தனை யாரு, அதாவது தோழி சொன்னது, தலைவி சொன்னது, பரத்தை சொன்னது, எல்லாத்துக்கும் மேலாக இந்த சான்றோர்கள் வீட்டுல வந்து சொன்னா அது ரொம்ப அருமையா இருக்கும், ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ இதை ஏற்றுக்கொள்வார்கள். முன்னமே சொல்லப்பட்ட கூற்றுகள் அறிவோருக்கும் உரியவையாகும். அதாவது வாயில் சென்று அறிவுரை கூறுகின்ற செயல் அறிவருக்கும் உண்டு. இது யாரும் ஏவாம அவர்களே போவாங்க. இது யாரும் அனுப்ப வேண்டியதில்லை. இவங்களெல்லாம் அனுப்பணும், சிலர் அனுப்பணும், சிலர் அப்படி இல்லை, அவங்க கேட்கறதுக்காக போறாங்க. இந்த சிலப்பதிகாரம் வந்ததே புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கிறது. அதை வச்சுதான் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள். அந்த சூது போறாங்க. அவ பேரு கண்ணகி. அவ கஷ்டப்படுறா. நான் வந்து ஒண்ணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது அந்த காலத்துல பண்பாடு என்னன்னு கேட்டா, கணவனும் மனைவி இருந்துதான் எல்லாருக்கும் கொடை வழங்கணும், அவளுக்கு சோறு போடணும், அவளுக்கு எது வேணாலும் கொடுக்கணும்னா தனியா நின்று கொடுக்கறது இல்லை, கணவனும் மனைவியா இருந்து கொடுக்கணும். அவன் பிரிஞ்சு இருக்கிறான், அவ தாசி வீட்டுக்கு போட்டான், நான் எப்படி கொடுக்கறதுன்னு அவ வருந்துறா. இவங்க அவங்ககிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயோ வாயா, எங்களுக்கும் ஒண்ணும் கிடைக்க மாட்டேன்னு உன் மனைவி இப்படி கஷ்டப்படுறான்னு போய் கூப்பிடுறாங்க. அவ பேரு கண்ணகி. இதை வச்சுதான் சிலப்பதிகாரம் எழுதியிருப்பார். புறநானூற்றுல ஒரு பாட்டு இருக்கு. சரி, ஏன் இதை சொல்ல வந்தேன்னா அதுக்கு தொடர்பு. சிலப்பதிகாரத்துல இது புறநானூற்றுல கிமு பாடல்களும் இருக்கிறது, கிபி பாடல்களும் இருக்கின்றன. ரொம்ப பேர் புறநானூற்றே சொல்லி இருக்குது, அங்கேயே ஐயர் வந்துட்டாருன்றான். பின்னால கிபி பின்னால வந்த பாடலும் அதுல இருக்கு. இவரும் செய்திருக்காரு ரொம்ப வேலை. யாரு, ஊவே சாமிநாத ஐயரும் இதுல வேலை செய்திருக்காரு. முன்னமே சொல்லப்பட்ட கூற்றுகள் அதாவது அறிவோருக்கும் உரியனவாகும். அதாவது வாயில் சென்று அறிவுரை கூறுகின்ற செயல் அறிவருக்கும் உண்டு. அறிவர் என்பது மெய்ப்பொருள் காண்பதில் விளைவுடையார் ஆதலின் அடிக்கடி அகம் புகழ் மரபினர் ஆக முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. எப்பாவது ஒரு தடவை வந்தாரு அறிவுரை சொல்லிட்டு போறாரு, அதோட சரி என்று மறுக்கின்றார் சிவலிங்கனார். சிவலிங்கம் மறுக்கிறார். இவர் வந்து அகம் புகழ் மறுவர்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு. சரிதான், சிவலிங்கனாரு மறுக்கிறார். அவரு வந்து தொல்காப்பியத்துக்கு உரைகளை தொகுத்தவர். அவர் வந்து நிறைய உரை எழுதல. அதாவது இளம்பூரணர் உரை, மணக்குடவர் உரை, இது மணக்குடவர் என்ற இளம்பூரணர், நச்சினாரிப்பினியர், சேனாவரையர், இவங்களுடைய உரைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்தாரு. அது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போட்டிருக்கு. கடைசியில இவர் குறிப்பு எழுதியிருப்பார். சில இடங்கள்ல அவருடைய கருத்தை சொல்றார். ஆனா அவர் முறையா உரை எழுதல சிவலிங்கனார். அவர் அந்த மயிலம் கல்லூரியில முதல்வரா இருந்தவர். மயிலம் கல்லூரி முதல்வர் அவர். அடுத்து குறிப்பு, அறிவர் மெய்ப்பொருள் காண்பதில் விளைவுடையார் ஆதலின் அடிக்கடி அகம்புகழ் மரபினர் ஆக முடியாது என்று மறுக்கின்றார் சிவலிங்கனார். அறிவர் என்பவர் முக்காலத்துக்கும் ஒத்த தன்மை, அதாவது தீமை ஆராய்ந்து, அதாவது ஒத்த நன்மை தீமை ஆராய்ந்து அறிந்து அவற்றை எடுத்து கூறி மக்களை நன்னெறியில் கொண்டு செலுத்துகின்ற அறிவு தொழில் செய்வோர். மருத்துவ நூல்கள், வாகட நூல்கள், மருத்துவ நூல்கள் என்ற செய்தி வாழ்வித்த சித்தர் என்போரே அறிவராவர். சித்தர் அறிவர், சித்து அறிவு. அவர் பெயர் மாறினது போல நாளடைவில் அவ்வறிவர் பெயரும் அவ்வாறு மாறிவிட்டது போலும் என்று புலவர் குழந்தை கூறுகிறார். அதாவது அறிவர்தான் சித்தர். இதுவும் அறிவர் கூற்றே. 1101வது நூற்பா.
இடித்தது இடித்து அவரை நிறுத்தலும் அவரது ஆகும். கிழவனும் கிழத்தியும் அவர் வரை நிற்றலின். தலைவன் தலைவி ஆகியோரிடத்தில் இடித்து கூறி அதனிலும் அளவு கடந்து போகாமல் தடுத்து நன்னெறியில் உய்தற்கு நிறுத்துதற்கும் அறிவர்க்கு உரிமை உண்டு. இந்த அறிவர் தானாக நேராக சென்று தலைவன் தவறு செய்தாலும் தலைவி தவறு செய்தாலும் அதனை தட்டி இடித்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த அறிவருக்கு உரிமை உண்டு. தலைவனும் தலைவியும் அறிவர் தமது அறிவுரையினை கேட்டு அதற்கு தக்க கட்டுப்பட்டு அதன் அவர் வழி, அதாவது அவருடைய வழியில் இந்த இணையர் இருவரது கடமையாகும். அறிவர் கடிந்து கூறியும் நெறிப்படுத்துவர், அதாவது அன்பாகவும் சொல்லி பார்ப்பர், அறிவுரை கூறுவர். பிறகு இடித்து கூறி, அதாவது வன்மையாக கண்டித்து கூறியும் அறிவுரை கூறுவர். அவர் வரை என்பது அறிவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட வரை, அதாவது எந்த அளவுக்கு அவர்களை இடித்து கூற முடியுமோ கண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்துவர் தவறு செய்தால். இப்போது தலைமகன் ஊடல், ஏற்கனவே தலைமகள் ஊடல் பார்த்தோம். இது தலைமகன் ஊடல். 1102வது நூற்பா. உணர்ப்பு வரை இறப்பினும் வல்லினராவரணும், செய்குறி பிழைப்பினும் உலத்தலும் ஊடலும் கிழவோர்க்கு உரிய. இங்க கிழவோர்க்கு என்று வல்லினர் இருக்கும், இது கொஞ்சம் பாருங்க. கிழவோர்க்கு என்று வல்லினர் இருந்தா கிழவோனுக்கு அர்த்தம் இன்னுதான் இரா மாறும், இந்த வல்லினர் இரா மாறும். கிழவோர் இது கிழவனுக்குன்னா தலைவனுக்கு தான். இந்த கிழவோர்க்கு இப்படி போட்டா தலைவின்னு பொருள். இது இல்லு இட்டாகும். கிழவோர்க்கு என்றால் தலைவி, கிழவோர்க்கு என்று வல்லினர் இரு போட்டால் தலைவன். கிழவோர்க்கு என்று போட்டாதான் தலைவனும் தலைவியும். இந்த வேறுபாட்டை நாம அறிந்து படிக்க வேண்டும். கிழவோர்க்கு என்றால் தலைவனுக்கு, கிழவோர்க்கு என்றால் தலைவிக்கு, கிழவோர்க்கு என்றால் தலைவன் தலைவி இருவருக்கும். அதாவது ஏற்கனவே நாம் தலைவி ஊடல் கொள்ளுவதனை பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். தலைவனும் ஊடல் கொள்ளுவான் என்பதனை, அதாவது இந்த நூற்பாவின் வழி அறிந்து கொள்ளுகின்றோம். தலைவன் தான் தவறிழைக்கவில்லை என்று கூறிய பின்பும் தலைவி அமைதி அடையாத போதும், தலைவியினது ஊடல் எல்லையை கடக்கும் போதும், களவு வாழ்க்கையில் தலைவி குறித்த இடத்திற்கு வாராத போதும் தலைவன் ஊடல் கொள்ளுவான். அதாவது என்னென்ன காரணத்துக்காக ஊடல் கொள்ளுவான் என்பதை சொல்லுகிறார். அதாவது தலைவன் தான் தவறிழைக்கவில்லை என்று கூறிய பின்பும் தலைவி அமைதி அடையாத போது, அதை எழுதுகிறார். இது தலைவன், அதாவது எழுதியிருந்தா நல்லா இருக்கும். தலைவி, இது தலைவர், இருவர். இந்த வேறுபாடு தெரிந்து படிக்கணும். இந்த வழியில இருந்தா ஒருத்தன் தான் தலைவன், இந்த இட்டு இருந்ததுன்னா தலைவி,
இந்த இருக்கு இருந்தாதான் தலைவர் இருவர். அது முதல்ல எழுதிருக்கணும். அதாவது தான் தவறு செய்யவில்லை என்று மன்னிப்பு கூட கேட்டிருக்கிறான். இருந்தாலும் அவள் அமைதி அடையாத போது தலைவியினது ஊழலை தீர்ப்பதற்காக, அதாவது அவன் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதாவது என்னென்ன காரணத்தால நான் வர முடியல என்று சொல்லுவது. அது மட்டும் இல்லை, களவு வாழ்க்கையில் தலைவி குறித்த இடத்திற்கு இவன் வராத போது அல்லது காலம் கடந்து வந்த போது இவன் திணந்து கொண்டு, அதாவது தன்னுடைய தலைவியிடம் பேச வேண்டியது வருகிறது. அதனால் தலைவர் அதாவது இடத்திற்கு வராத போதும் தலைவன் ஊடல் கொள்ளுவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தலைவன் பகல்ல சந்திக்கிற இடத்தை தான் குறியிடம் என்பது. தலைவன் பகலில் குறியிடத்தை அவன் குறிப்பான். அந்த இடத்திற்கு அவள் வர வேண்டும், அவன் அங்கு இருப்பான். ஆனா அந்த இடமும் வீட்டிற்கு அண்மையில் தான் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வீட்டில் சொல்லிவிட்டு அவள் வர முடியாது. சொல்லாமல் வந்து விடுவாள் தலைவனை சந்திப்பதற்காக. அப்போ இவளை எங்க காணமே என்று அவளுடைய பெயரை இட்டு அழைத்தால் உடனே அங்கு வந்து விட வேண்டும். அவ்வளவு அருகில் இவர்கள் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் சந்திப்பார்கள். அப்படி வராத போதும் அவன் ஊடல் கொள்ளுவான். உணர்ப்பு உணர்த்தல் என்பது தலைவி ஊடும்போது தலைவன் அதனை உணர்த்த தணிக்க முயலுதலே. உணர்ப்பு வரை என்று நூற்பாவில் இருக்கிறது. அது என்ன பொருள்? தலைவி ஊடல் கொள்ளும் பொழுது அதை தணிப்பதற்காக தலைவன் முயலுகிறான். இங்க இந்த முயலுகிறான் என்பதில் கூட ஒரு செய்தி இருக்கிறது. முயற்சிக்கிறான் என்று பலர் எழுதுகிறார்கள். இது தவறானது. இது பயணிக்கிறான்ற மாதிரி முயற்சிக்கிறான். முயலுதல் என்று தொழிற்பெயர். அதுல கிரான எது சேர்த்தா சரியாகும்? இது தவறானது. இது தவறாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். இதை என்ன எழுதுனா சரி என்றால், முயற்சி செய்கிறான் எழுதலாம், முயற்சி செய்கிறான்னு எழுதலாம், அல்லது சுருக்கமா எழுதலாம் முயல்கிறான் எழுதலாம். இவ ரெண்டும் சரி. முயற்சிக்கிறான் என்பது சரியில்லை. முயலுகிறான் தான் சரி. அதுவும் வரலாம், அதுவும் வரலாம். முயல்கிறான் வரலாம், முயல்கிறான் வரலாம். பெரும்பாலும் தொல்காப்பியரே ஒரு நூற்பாவில பெரும்பாலும் மெய்யெழுத்தெல்லாம் உகரம் பெற்று வரும் முடியும் சொல்றாரு. இப்போ பெண் என்று இருக்கின்ற ஒரு சொல்லை நாம் தனியாக சொல்லும் போது பெண்ணு அப்படின்னு. கண் என்று சொல்ல வேண்டிய சொல்லை கண்ணு அப்படின்னு சொல்லுகிறோம். இது கட்டாயம் வரும் என்கிறார். அதனால உகரம் பெறுவது சிறப்பு, வரலாம், தவறில்லை. அடுத்து செய்குறி என்பது தலைவன் குறித்த இடம். இங்க செய்குறி என்று நூற்பாவில் வருகிறது. அது தலைவன் குறித்த இடத்திற்கு தலைவி வராத போது அவன் ஊடல் கொள்ளுகிறான். உலத்தல் என்பது முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொள்வது ஒரு முறை, சிடுசிடு என்று பேசுவது ஒரு வகை, அல்லது பேசாமலே இருந்து விடுவதும் ஒரு வகை. இவையெல்லாம் ஊடலில் சாரும். அதுக்கடுத்து தலைவனின் ஊடலின் போது தோழி கூட்டு. இப்போ தலைவன் ஊடல் கொண்டிருக்கிறான், அந்த ஊடலை தணிப்பதற்காக தோழி பேசுவாள். 1103வது நூற்பா, உலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்தும் சொலத்தகு கிளவி தோழிக்கு உரிய. இந்த கிளவி என்பது சொல்லு. கிழவி ஏற்கனவே தெரியும். கிழவி என்றால் கிழவன் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். அது கூட ஏன் தலைவன் வந்ததுன்னா உரிமை உடையவள்னு அர்த்தம்.
அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஞாயிற்றுக்கிழமைன்னா ஞாயிறுக்கு தொடர்புடையதுன்னு அர்த்தம், உரிமை உடையதுன்னு பொருள். செவ்வாய்க்கிழமை என்ன, செவ்வாய்க்கு தொடர்புடையது, உரிமை உடையது என்று பொருள். அதே மாதிரி இங்கே கிழவன் கிழத்தி என்பது கிழவிக்கு உரிமை உடையவன் கிழவன், கிழவனுக்கு உரிமை உடையவள் கிழத்தி, இதுதான் பொருள். ஆனால் தலைவன் தலைவி என்பது வேறு ஒரு பொருள். அதே மாதிரி உரிமைதான் முதல் சொல். அதனால்தான் நிலக்கிழார் என்று சொல்லுகிறார்கள். நிலத்துக்கு உரிமை உடையவர் என்று பொருள். இங்கே தலைவனின் புலத்தல் என்பது தலைவனிடத்தில் சிறிய மன வேறுபாடு கொள்ளுதலாகும். ஊடல் என்னும் பெரும் பிணக்கும், அதாவது பிணக்கு, புலத்தல், ஊடல், இப்படி எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நாம் ஒரு சொல் பரபொருளாக இருந்தாலும் பல சொல் ஒரு பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு உண்டு எல்லாவற்றுக்குமே. இப்போ புலத்தல் என்பது என்ன? மன வேறுபாடு கொள்ளுதல். சரி, ஊடல்னா என்ன? பெரும் பிணக்கு. சரி, பிணக்குன்னா என்ன? அது ஒரு சிறு சண்டை. சிறு சண்டை, ஊடல், இப்படி நிறைய நமக்கு சொல்லு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தமிழ்ல அரி என்ற ஒரு சொல்லுக்கு 130 பொருள் இருப்பதாக அகராதிகள் கூறுகின்றன. இப்படி ஒவ்வொரு சொல்லும் ஜெர்மன் மொழியா ஜப்பான் மொழியிலேயோ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்களாம். நம்ம தமிழ் அப்படி போடவே முடியாது. ஏன்னா எல்லா சொல்லும் இலக்கியங்கள் எடுத்து கையாளப்பட்டு இருக்கின்றன காலத்தால். அதாவது அதனால்தான் இது பழமையான மொழி என்பதனால்தான் அதிலும் கவிதையால் செய்யுளால் பாடப்பட்டதனால எதுகை மோனைகளுக்காகவும் ஓசை நயத்துக்காகவும் பல சொல்லை புலவர்கள் படைத்தளித்து விட்டார்கள். அதனால்தான் நமக்கு சொல் பெருகி பெருகி ஏராளமாக நம்மளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் வந்திருக்கின்றன, பல சொல்லுக்கு ஒரு பொருள் வந்திருக்கின்றன. இப்படி வருவதற்கு காரணம் காலத்தால் முந்திய மொழி என்பதனாலும் காலத்தால் பழமையான மொழி என்பதனாலும் அந்த சொல் பெருகி கொண்டே இருக்கிறது. செய்யுள் இயற்றுவதனால்தான். அதாவது வெறும் உரைநடையில பெருகாது, செய்யுளில் தானாக சொல் பெருகும். அப்படி பல சொல்லை முகர்ந்து என்பதை மோப்பை என்று திருவள்ளுவர் கையாளுகிறார். இப்படி செய்யுளால் தான் சொல் நமக்கு பெருகி வருகின்றன. அப்படி ஊடல் என்பதற்கும் பிணக்கு என்பதற்கும் உளவி என்பதற்கும், அதாவது சிறு சண்டை என்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. தலைவனிடத்தில் சொல்லுவதற்கு ஏற்ற தகுதியான சொல்லை கூறி தலைவியின் மீது அவன் கொண்டுள்ள ஊடலை தணிப்பாள் தோழி. அதுக்கு பிறகு செலத்தகு கிளவி என்று சொல்லுவது சொலத்தகு கிளவி. அது செலத்தகு இல்ல, சொலத்தகு கிளவி. அதாவது சொல்லுவதற்கு தகுதியான சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்லுவாள். ஏன்னா அவன் தலைவன், அதனால் அவன் சினந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தகுதியான ஒரு சொல்லை எடுத்து சொல்லுவாள். சொல்லக்கூடிய சொல்லை தகுந்த சொல்லை மட்டுமே சொல்லுவாள். அப்பொழுது தோழிக்கு கூட்டு நிகழும். இப்படி தலைவன் ஊடல் கொண்டிருக்கும் போது தலைவி மீது அந்த ஊடலை தணிப்பதற்கு தோழி பேசுவாள் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். தோழி தலைவனை இடித்துரைத்தல். தோழி வெறும் அறிவுரை மட்டும் கூறலாள், இடித்துரைக்கவும் செய்வாள். இது 1104வது நூற்பா. பரத்தை மறுத்தல் வேண்டியும் கிடத்தி மடத்தகு கிழமை உடைமையானும் அன்பினை கொடியை என்றலும் உரியல். என்ன சொல்லலாம்னா, நீ மிக கொடியவையா, ரொம்ப மோசமானவையா அப்படின்னு பேசுறது. இதுதான் அவ கண்டிக்கிற சொல்லு. தலைவன் பரத்தையின் தொடர்பினை விடுதல் வேண்டும் என்பதற்காக, ஏன்னா தலைவியிடத்தில் இருந்து விட்டு பரத்தையிடமே செல்லுவதனால கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை தோழிக்கு ஏற்படுகிறது. அதனால் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கலன்றதுனாலதான் அவள் என்ன நினைக்கிறா, நீ ரொம்ப மோசமான மனிதர் என்று சொல்வதற்காகத்தான்
இலக்கியத்திலே நீ கொடியவன், தலைவன் பரதையின் தொடர்பினை விடுதல் வேண்டும் என்று வற்புறுத்தியும் தலைவியினது அறியா பருவத்தினை சுட்டி காட்டியும், ஐயா அவள் ரொம்ப இளமையானவள், அவளை நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிற, அவளோடு நீ இன்பமாக வாழ்வதை விட்டு ஏன் பரதையிடம் போற அப்படின்னு சொன்னாலும் போறையே என்று கண்டிப்பதற்காக நீ தலைவியின் மீது அன்பில்லாதவன், மிக கொடியவன் என்று இடித்து கூறவும் உரிமை உடையவள் தோழி என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். அவருடைய தொல்காப்பியருடைய சொல்லை எடுத்து பிறகு தலைமகளின் ஊடல். தலைமகளின் மறுபடி ஊடல் 1105வது நூற்பா. அவன் குறிப்பு அறிதல் வேண்டியும் கிழவி அகமலி ஊடல் அகற்றி கண்ணும் வேற்றுமை கிளவி தோற்றமும் பெருமே. அதாவது தலைவனை தோழி நீ தலைவியின் மீது அன்பில்லாதவன், மிக கொடியவன் என்று தோழி தலைவனை கண்டித்து கூறியதனை அறிந்த தலைவி, அதாவது இப்ப அவளுக்கு இது மன வருத்தம் வந்துடுச்சு. தலைவனை தோழி நீ தலைவியின் மீது அன்பில்லாதவன், மிக கொடியவன் நீ என்று தோழி தலைவனை கண்டித்ததை அறிந்த தலைவி, தலைவன் சினந்து கொண்டானோ என ஐயப்பட்டு அவனது குறிப்பை அறிவதற்கு அவள் லேசாக, அதாவது சிறு ஊடல் கொள்ளுகிறாள். தலைவன் சினந்து கொண்டானோ, ஐயோ தோழி இப்படி கண்டிச்சதுனால அவன் தலைவன் சினந்து கொண்டானோ, வரவா, அதாவது மறுபடியும் வெளியே போய் விடுவானோ என்ற அச்சத்தின் காரணமாக, அதாவது தலைவன் சினந்து கொண்டானோ என ஐயப்பட்டு அவனது குறிப்பை அறிவதற்கும் தனது ஊடலை தனித்து கொள்ளும் நிலையிலும் தலைவனுக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லாதவள் போல் தலைவி பேசுவாள். அப்படி ஏன் பேசுறான்னா, இவன் தலைவன் சினந்து கொண்டிருக்கிறானா, இல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறானா, இல்ல சாதாரண நிலையில் இருக்கிறானா என்று அறிந்து கொள்வதற்காக லேசாக ஊடல் கொள்வதை போல் பேசுகிறாள். அதாவது தலைவனுக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லாதவள் போல். நீ யாரியா, நீ ஏயா இங்க வர்ற அப்படின்னு சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீ யார்? அப்படி இல்லாதவள் போல் தலைவி பேசுவாள். தலைவன் பரத இல்லம் செல்லாமல் இருப்பதற்கும் தனது ஊடலை தனித்து கொள்வதற்கும் யாரோ ஒருத்தியை போல் தலைவனிடத்தில் தலைவி பேசுவாள். இது அவனை மறப்பதற்கோ மறுப்பதற்கோ வெறுப்பதற்கோ அன்று, அவனை திருத்துவதற்காக, அவனை அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு சிறு ஊடலை கொள்ளுகிறாள் தலைவி. அடுத்து தலைவனின் தனி வழி 1106வது நூற்பா. காம கடப்பினுள் பணிந்த கிழவி காணுங்காலை கிழவோர்க்கு உரித்தே. இங்க கிழவோர்க்கு என்பது வல்லினயிர், அதனால கிழவனுக்கு தலைவனுக்கு உரித்தே வழிபடு கிழமை அவட்கு இயலான. இங்க கூட பாருங்க அவட்குன்னு இருக்கு. இது அவட்குன்னா தலைவிக்கு, அவட்குன்னா பாருங்க இது தலைவனுக்கு. இது இன்னு இட்டா, இன்னு இறானது. இது இல்லு, இல்லு இட்டானது. தலைவியினிடத்திலும் தோழியினிடத்திலும் வேறுபாட்டை கண்ட பொழுதும், தலைவி ஊடல் கொண்ட போதும், தனக்கு காமம் மிகுதியான போதும், அதாவது காம உணர்வு எல்லையை கடந்த பொழுதும் தலைவனது ஊடலை தணிப்பதற்காக
தலைவன் பணிவான சொல்லை கூறுவான். இப்போ இதிலிருந்து அவனுக்கு சினம் இல்லை என்று தெரிந்து கொள்கிறாள். தலைவியினிடத்திலும் தோழியினிடத்திலும் வேறுபாட்டை கண்ட பொழுதும், அப்போ தலைவியும் நீ யாரு, நீ எதுக்கு வர்ற, என்ன ஏதுன்னு பேசுறதை வைத்துக் கொண்டும், தோழி நீ கொடியவன், மிக கொடியவன், தலைவியின் மீது அன்பில்லாதவன் என்று கண்டித்த போதும், தலைவி ஊடல் கொண்ட போதும், தனக்கு காமம் விதியான போதும், அதாவது காம உணர்வு எல்லையை கடந்த பொழுதும் தலைவியினது ஊடலை தணிப்பதற்காக தலைவன் பணிவான சொல்லை கூறுவான். அப்பொழுது பணிந்து போகும் இயல்பு தலைவிக்கும் ஏற்பட்டுவிடும். இவ்வளவு பணிவா பேசுறானே தெரியும் உங்களுக்கு. அதாவது கணவன் மனைவியாக வாழுகின்ற ஒவ்வொரு இல்லத்திலும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தான் இவை. இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அன்பான மனைவியுடனோ அன்பான கணவனாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையில் இவையெல்லாம் நிகழ்பவைதான். இதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு, தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு. அவை இன்னும் நம்ம குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தலைவன் பணிந்ததும் தலைவியும் பணிந்து விடுவாள். இதுதான் அங்க இருக்கிற ஒரு இல்லற வாழ்க்கையில் நிகழ வேண்டிய செய்தி. இருவரும், இதனாலதான் திருவள்ளுவரே அந்த இரு கணவன் மனைவி என்று சொல்லாமல் அது, அதாவது வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு அதிகாரத்தினுடைய தலைப்பை வாழ்க்கை துணை நலம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவளுடைய வாழ்க்கைக்கு துணை நலம் கணவன், கணவனுடைய வாழ்க்கைக்கு துணை நலம் மனைவி. இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்குமே திருவள்ளுவரோ தொல்காப்பியரோ ஆணாதிக்கவாதிகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்பொழுது நாம் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னு பேசுகிறோமே, இதை போன்ற வேறுபாடு அவர்கள் காலத்துல இல்லவே இல்லை. அந்த சிக்கலுக்கு அவங்க போகல. இருந்தாலும் சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி என்று இருந்திருக்கிறார்களே தவிர கணவன் மனைவியை அடிமைப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்தி வாழ வேண்டும், கொடுமை செய்ய வேண்டும் என்று எந்த கணவனும் நினைத்திருக்கவில்லை. ஆனால் நாம் அப்படி நினைத்து கொண்டுதான் இன்றைக்கு திருக்குறளையும் பார்க்கின்றனர், சிலர் தொல்காப்பியத்தையும் பார்க்கின்றனர். பெண்ணியம் பேசுகின்றவரும் ஆணாதிக்கத்தை கண்டிக்கிறவர்களும் இன்றைக்கு தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் தாக்குவதே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றனர். கொஞ்சம் உற்று படிக்க வேண்டும். பெரும்பாலும் மீனாட்சி சுந்தரனார் இதை பற்றி எழுதியிருக்கிறார். மு வரதராசனார் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்பாதுரையார் இதை பற்றி எழுதியிருக்கிறார். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குநராக இருந்த காத்தா திருநாவுக்கரசர் இதை பற்றி எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் படித்தால் ஓரளவுக்கு நாம் இந்த தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் தாக்குவதை குறைத்துக் கொள்ள முடியும். அவர்களெல்லாம் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். தொல்காப்பியரோ அதாவது திருவள்ளுவரோ ஆணாதிக்கவாதிகள் இல்லை, அவர் பெண்ணடிமைத்தனவாதிகள் இல்லை என்பதை மிகப்பெரிய சான்றுகளோடு ஆதாரங்களோடு மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். உரை இல்லை, ஆராய்ச்சி நூல்கள். அதுக்கு அடுத்து தலைவி அன்பு மொழி 1107 அருள் முந்துருத்த அன்பு பொதி கிளவி பொருள்பட முடிதல் கிழவோக்கும் உரித்தே. இங்க கிழவோக்கு என்பது இட்டு இருக்கிறது, தலைவியின் அர்த்தம். தலைவிக்கும் உரிமையே. தலைவன் பணிவான சொல்லை கூறும்போது தலைவியும் பணிவான சொல்லை அதாவது அருள் கூர்ந்து தலைவனிடத்தில் அன்பு மொழியை கூறுவாள். இந்நிலையில் தலைவிக்கும் உரிமை உடையதாகும். இப்போ தலைவன் பணிந்து வந்த பிறகு தான் வீராப்பு பேசியோ அல்லது வைராக்கியம் பேசியோ
அல்லது சினந்து கொண்டோ ஊழல் கொண்டோ இருப்பது அவ்வளவு சிறப்பானது இல்லை என்று தலைவியும் பணிந்து விடுகிறாள். பணிவான வார்த்தையை பேசி அன்போடு அவனை வரவேற்கிறாள். தலைவன் பணிவான சொல்லை கூறுகின்ற போதும் தலைவியும் பணிவான சொல்லை அருள் கூர்ந்து தலைவனிடத்தில் அன்பு மொழியை கூறுவாள். இந்நிலையில் தலைவிக்கும் அந்த பணிந்து போகின்ற உரிமை உண்டு. அப்படின்னா வேணும் என்பதுதான். அதற்கடுத்து அலர் எழுதல். நான் ஏற்கனவே அலரும் அம்பலும் நாம் பார்த்தோம். அம்பல் என்பது ஒருவருக்கொருவர் பார்த்து முகத்தால் சுழித்துக் கொள்வது. அலர் என்பது வாயால் பேசிக் கொள்வது, அதாவது அவருடைய தொடர்பை, அதாவது பழிப்பது இல்லை. அதாவது இவர்களுடைய தொடர்பை, அந்த தொடர்பையும் வேண்டுமென்றே தலைவன் செய்வதும் உண்டு. நாம் கேட்டால் தரமாட்டேன் என்கிறார்கள், அதனால ஊருக்கு தெரியட்டும் என்று நீ வராதே என்றாலும் வருவான். இப்படி வந்தால் ஊரார் பேசிக் கொள்வார்கள். இப்படி ஊரால் பேசிக் கொள்வதுதான் அலர். இப்ப பாருங்க, இங்க என்ன அலர்னா பரதை வீட்டுக்கு போற அலர். தலைவன் இது கற்பியல். அதனால தலைவன் தலைவியரின் களவு கால வாழ்க்கையிலும் அலர் எழுதுதல் உண்டு. இதனை போன்றே கற்பு கால வாழ்க்கையிலும் அலர் எழுதல் உண்டு. இந்நிலையினை தவிர்க்க முடியாது. அலர் என்பது ஊரார் பேசிக் கொள்வது. களவு காலத்தில் எழும் அலர் என்பது காதலர் இருவரின் காதல் தொடர்பினை பற்றியதாகும். கற்பு காலத்தில் எழுகின்ற அலர் என்பது தலைவன் பரதை இல்லிற்கு சென்று வருதலை பற்றியதாகும். சென்றதால் பரதை வீட்டுக்கு போய் வருவதை பற்றி இப்ப பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதனை தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது என்கிறார். தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். அதாவது களவும் கற்பும் அலர் வரைவு இன்றே, அதாவது அது தடுக்க முடியாது என்றுதான் நூற்பாவிலே இருக்கிறது. ஆனாலும் அந்த இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது, நாம் அதை தெரிந்து கொள்வதில்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி பரதையில் செல்கின்ற கணவனுக்கு பரதையில் செல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பது வீட்டில் வெறுப்பு இல்லை, பண செருக்கால் பலர் சென்றார்கள். இப்போது கூட ஒரு சூழ்நிலை நடக்கிறது. பெண் வீட்டில் பணம் பெறுவது, பரிசு பணம், இத்தனை கோடி கொடு, 1.25 கிலோ தங்கம் போடு, 1.5 கிலோ தங்கம் போடுன்னு கேட்கிறாங்களே, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? செல்வம் அதிகமாயிருந்தால் அதை நான் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று ஒரு வாய்ப்புடைய பெரும் செல்வர்கள் இதை செய்ய போய் இதை கொடுக்க முடியாத ஏழையும் அல்லது நடுத்தர குடும்பத்தினரும் இதை போன்ற சிக்கலில் சிக்கிக்கொண்டு, அதாவது பெண்ணை கட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தத்தளிக்கின்றனர். இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், செல்வர்கள் செய்கின்ற தவறு நடுத்தர இல்லற குடும்பத்தினரையும் பாதிக்கிறது, அவர்களையும் வருத்துகிறது, அவர்களையும் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்குகிறது என்பது அப்போதும் இருந்திருக்கிறது. அதாவது தலைவன் தலைவியரின் களவு கால வாழ்க்கையிலும் அலர் எழுதல். அதாவது இது அலர்னா பரதையில் செல்வதனால், அதாவது களவு காலத்தில் அவருடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு அதை பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது அவன் அடிக்கடி பரதையில் சென்று வருவதனை ஊரார் பேசிக் கொள்கிறார்கள். அடுத்து அலரால் விளையும் பயன். இப்போ அதனால் அலரால என்ன நடக்கிறது? இப்போ ஊரார் பேசிக்கொள்வார் என்பதனால ஒரு நன்மை விளையுது. அலரால் விளையும் பயன் 1109வது நூற்பா. அலரின் தோன்றும் காமத்தின் சிறப்பே. அலர் என்பது பழிச்சொல் ஆகாது. களவு காலத்தில் அதாவது தோன்றுகின்ற அலரானது காதலரின் உறவை நெருங்க வைத்து திருமணத்தினை முடித்து வைத்து விடும். கற்பு காலத்தில் தோன்றுகின்ற அலரானது தலைவனின் பரத்தையில் செல்லாமல் தடுத்து நிறுத்திவிடும். இதுதான் பயன். ஊரார் பேசிக்கொள்வதனால்
என்ன ஆகிறது? அவர் அந்த காதலர் சந்திப்பை பேசிக்கொள்வதனால் திருமணம் நகர்ந்து விடுகிறது. இது பரத்தையில் செல்வதை ஊரார் பேசிக் கொள்வதனால் அவன் போவதை நிறுத்திக் கொள்கிறான். அதாவது பரத்தையினிடம் செல்வதனை விலக்கிக் கொண்டு தலைவியினிடத்தில் நெருங்கி இன்பமாக இருக்க செய்துவிடும். அலர் என்பது களவு காலத்திலும் கற்பு காலத்திலும் காதலருக்கு நன்மையினையே செய்கின்ற சிறப்பினை உடையது, சான்று. அதாவது அதனால்தான் திருவள்ளுவர் ஊரவர் கவ்வை எருவாக, ஊரார் பேசிக் கொள்ளுகின்ற அந்த அலரானது இந்த காதலர்களுடைய காதல் பயிரை காதல் பயிர் வளர்வதற்கு எருவாக அமைந்து விடுகிறது. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல். அன்னை போகாது, அங்க போவாது, எங்க போவாது, அவனை போய் சந்திக்காத என்று அன்னை தடுக்கிறாளே, அந்த அன்னை சொல் இருக்கிறதே அது நீராக நீளும் இந்நோய் என்று திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லுகிறார். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். காதல் நோய்க்கு அந்த அலறு ஊரார் பேசிக்கொள்வது எருவாகவும் அன்னை தடுப்பது நீராகவும் இருந்து காதல் பயிரை வலுத்துவிடும். அதை போன்று இந்த அலரானது, அதாவது கற்பு காலத்தில் எழுகின்ற அலரானது ஊரார் பேசிக்கொள்ளுவது அந்த தலைவனை அந்த பரத்தையில் செல்லாமல் தன் தலைவியோடு இன்பமாக இருந்து இல்லறத்தை நடத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால்தான் அலரால் விளையும் பயன் என்று அதற்கு தலைப்பு. பிறகு தலைவனின் காம விளையாட்டு 1110வது நூற்பா. கிழவோன் விளையாட்டு ஆங்கும் அற்றே. அதாவது கிழவோன் தலைவன் விளையாட்டு என்பது காதல் காம விளையாட்டு. ஆங்கும்னா வெளியிலையும் நடக்கும். பரத்தையர் பகுதியில் புகுந்து ஆடலும் பாடலும் கொண்டு அந்த பரத்தையருடன் ஆறு குளம் சோலை என்று தலைவன் விளையாடினான். இந்நிகழ்வினை பற்றி ஊரில் உள்ளோர் பேசிக்கொண்டனர். அது எனக்கு மகிழ்ச்சியினையே தருகின்றது. களவு காலத்தில் நான் அவருடன் ஆடியதனை ஊரார் காணவில்லை அல்லவா? அதனால் பரத்தையருடன் அவர் ஆடி கழிப்பதனை ஊரார் கண்டு பேசுகின்றனர். அவரது காம உணர்வு எனக்கு பெருமையினையே தருகின்றது என்று தலைவி பெருமைப்பட்டு பேசுகின்றாள். இங்க என்ன ஆகும்? இந்த மாதிரி பேசுகிறதுனால அவன் போவதை தடுத்து கொள்ளுவான், தன்னோடையே இருப்பான் என்ற ஒரு செய்திதான். ஆனால் நான் களவு காலத்தில் அவனோடு விளையாடியதை ஊரார் பார்க்கவில்லை. அதனால் இப்பொழுது பரத்தையோடு சென்று அவன் ஆறு குளம் சோலை என்று எல்லாம் பரத்தையருடன் விளையாடுவதை பார்த்துவிட்டு ஊரார் பேசிக் கொள்ளுகிறார்கள். இது நன்மையாகவே எனக்கு விளையும் என்று பேசுகிறாள் தலைவி. இப்போ வாயிலோர் நிலை. வாயிலோர்னா தூது செல்வோர். 1111வது நூற்பா. மனைவி தலைத்தாள் கிழவோன் கொடுமை தம் உள ஆதல் வாயிலார்க்கு இல்லை. தலைவன் பரத்தையிடம் சென்று ஆறு குளம் சோலை எல்லாம் சென்று விளையாடியதனை ஊரார் பேசிக் கொள்ளுகின்றனர். ஆனால் அவனது இந்த தீய ஒழுக்கத்தினை தலைவியிடம் வணக்கம் மீண்டும் தொடங்குகிறோம். அதாவது தலைவியினிடம் தூது செல்லுகின்றத வாயில் செல்லுகின்ற அந்த சான்றோர், அதாவது அறிவரா இருந்தாலும் அது விரலியா இருந்தாலும் பாணனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுடைய இந்த தவறான ஒழுக்கத்தினை தவறான செயலினை தலைவியிடம் கூற மாட்டார்கள். ஏனெனில்
தலைவனும் தலைவியும் மனம் ஒன்றி மகிழ்ச்சியுடன் வாழ்தல் வேண்டும் என்னும், அதாவது மிகச்சிறந்த கருதுகோளை வாயிலோர் அல்லவா வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது அவர்கள் தூது செல்லுவதே தலைவனும் தலைவியும் மனம் ஒன்றி அன்புடன் இல்லற வாழ்க்கையினை நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் தூது செல்கின்றனர். அப்பேற்பட்டவர் அவன் செய்த தவற்றை சொன்னால் எப்படி அவள் சமாதானம் அடைவாள், அன்பு காட்டுவாள், எப்படி அமைதி அடைவாள், எப்படி அவனோடு ஒத்து வாழ்வதற்கு இசைவாள். அதனால் அந்த தூது செல்வோர் அவனுடைய தவறான ஒழுக்கத்தினை சொல்ல மாட்டார்கள். சரி, பிரிந்து வாடுகின்ற தலைவனையும் தலைவியையும் சேர்த்து வைக்கின்ற நற்பண்பினை கொண்ட வாயிலோர் அல்லரோ. அதனால் இங்கே கூட ஒரு செய்தி, அல்லவோ அல்லவோன்னு பலர் எழுதுகின்றனர். இந்த அல்லவோ என்பதற்கும் அல்லரோ என்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இது ரொம்ப பேருக்கு தெரியல. எல்லாவற்றுக்கும் அல்லவோ என்று எழுதி கொண்டிருக்கின்றனர். அதாவது அல்லவோ என்பது அக்ரிணை முடிவு, அல்லரோ என்பது உயர்திணை முடிவு. பாருங்க, இது அல்லவோ என்பது அக்ரிணை முடிவு. அல்லரோ என்பதுதான், இது தெரியாமலேயே பலர் எழுதுகின்றனர். அதாவது அல்லரோ என்பது உயர்திணை முடிவு. அதாவது ஆடுகள் மாடுகள் அவை அல்லவோ சொல்லலாம். இதை தலைவன் தலைவி அல்லரோ என்று சொல்ல வேண்டும். இது இங்கு சான்றோருக்காக வாயிலோருக்காக வந்த சொல்லு. இது வேறுபாடு தெரியாமல் எல்லா இடத்திலேயும் அல்லவோ, அவர் அப்படி அல்லவோ, அவர் அப்படி அல்லவோ வாழ்ந்தாரு, அப்படி அல்லரோ வாழ்ந்தாருன்னு சொல்லணும். சாதாரணமாக ஒரு சொல்லு நாம நாள்தோறும் கடைபிடிக்கிறோம். இந்த கோப்புகளை கலைத்தது யார் கேட்கிறோம். இதுல ஒரு பெரிய தவறு இருப்பதை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. இந்த கோப்புகளை கலைத்தது யார்? கலைத்தது யாருன்னு சொல்லவே கூடாது. இந்த கலைத்தது என்பது அது இருக்கிறது. கலைத்ததுன்னு அக்ரிணை சொல்லு வந்த விருப்பாடு யார் என்று எப்படி வரும்? கலைத்தவர் யாருன்னு சொல்லணும். இந்த கோப்புகளை கலைத்தவர் யார்? இதை தெரியாமலேயே நாம பல தளவுகளை செய்கிறோம். கலைத்தவர் யார்? இதுதான் சரியானது. கலைத்ததுன்னா அக்ரிணை. கலைத்தது ஆடா மாடா கோழியா எலியா பூனையா அது வரணும். கலைத்தது எது? கலைத்தது யாது? அது கூட ஒருமைதான். கலைத்ததுன்னு வந்தா ஒருமை. கலைத்தது எலிகளான்னு கூட சொல்ல, கலைத்தவை எலிகளா? அதே மாதிரி கலைத்தவர் யார் இது சொல்லணும். சொல்றதே இல்லை. நாம் நாள்தோறும் இந்த கோப்புகளை கலைத்தது யார், இதை எடுத்துக்கொண்டு போனது யார், எடுத்துக்கொண்டு போனது யாருன்னு கேட்கிறோம். போனவர் யாருன்னு கேட்கணும். எடுத்துக்கொண்டு போனவர் யார், எடுத்துக்கொண்டு போனது யாருன்னு கேட்கிறோம். இது நாள்தோறும் நாம் செய்கின்ற தவறு. தலைவன் பரதையிடம் சென்று, அதாவது அடுத்து பறந்து அதாவது பிரிந்து வாழ்கின்ற தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தூது செல்கின்ற அந்த வாயிலோர் அவனுடைய தவறான ஒழுக்கத்தை சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவரே பிரிந்து வாழ்ந்து விடுவார்கள். இந்த தவறான ஒழுக்கத்தினை தலைவியிடம் சென்று வாயிலோர் கூற மாட்டார் என்று தொல்காப்பியர் கூறியிருந்தாலும் இது வாயிலோர் கூற்றே என்கிறார் வெள்ளைவாரனார். இது வாயிலோர் தான் இப்படி பேசிக்குவாங்க.
இவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கிறார். கூற மாட்டார் என்று கூறுவதுவே. கூறமாற்றோம் என்று சொல்லணும், கூறமாட்டார்னு சொல்லக்கூடாதுன்றார். ஏன்னா அவர்கள் இல்ல, நாமும் கூற மாட்டோம் என்று சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று வெள்ளைவாரனார் கூறுகிறார். இது வாயிலோர் நிலை. வாயிலோர் கூற்று. அவர்கள் என்ன பேசுவார்கள், எப்பொழுது கூட்டு நிகழும். 1112 மனைவி முன்னர் கையறு கிளவி மனைவிக்கு உறுதி உள்வழி உண்டே. இங்க தலைவனது புற ஒழுக்கத்தினை, இங்க புற ஒழுக்கம் என்பது அக ஒழுக்கத்தை விட்டு வெளியே போவது. இப்ப காதலி பரத்தை கிட்ட போறதும் அகம்தான், ஆனா அது அகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. புற ஒழுக்கம், வெளியில நடக்கிற ஒழுக்கம் அது. அப்படி வைத்துக் கொண்டார். புற ஒழுக்கம்னா வீரம் கொடை கல்வி இல்லை, அதாவது அக ஒழுக்கத்துக்கு நேர் எதிரான ஒழுக்கம். அதனால் அது புற ஒழுக்கம்ன்றார். தலைவனது புற ஒழுக்கத்தினை தலைவன் தலைவிக்கு செய்கின்ற கொடுமைகளை தலைவியின் முன் சென்று வாயிலோர் கூறமாட்டார். தலைவனின் மீது அவள் கொண்டிருக்கின்ற ஊடலை தணிக்கின்ற வகையினில் எடுத்து கூறுவரே அன்றி ஊடல் பெருகுகின்ற வகையினில் எடுத்து கூறமாட்டார் வாயிலோர். வாயிலோரோடு வேலை என்ன? இதுக்கு இன்னொரு பொருளும், வாயிலோர் செய்கின்ற வேலைக்கு தந்து செய்வித்தல் என்று ஒரு சொல் இருக்கிறது. தந்து என்றால் ஒற்றுமைப்படுத்துவது, சேர்த்து வைப்பது என்றுதான் பொருள். ஒரு தெருவு கூட ஒரு சந்துன்னு சொல்றோம். அது சந்து என்றால் பொத்தலு தொண்டி தோண்டி வச்சிருக்கிறது இல்லை, இந்த மூலையும் அந்த மூலையும் சேர்ந்து இருக்கின்ற இடம் அர்த்தம், அதான் சந்து. அதனால இங்க சந்து செய்வித்தல் என்ற தூய தமிழ் சொல்லுக்கு பொருள் தலைவனையும் தலைவியையும் சேர்த்து வைக்கின்ற வேலைதான் சந்து செய்வித்தல். அந்த மனைவி முன்னர் அவளது துன்ப நிலையை செயலற்று பேசுதல், அதாவது அவளது அவளுடைய துன்பத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுவார்கள். அதே மாதிரி அவனுடைய துன்ப நிலை, அவனுடைய நிலை சரியில்லை என்று சொல்லுவார்களே தவிர தவறான ஒழுக்கத்தை சொல்ல மாட்டார்கள். உறுதிமொழி உள்வழி அவளுக்கு நம்பிக்கை ஊட்டி உறுதுணையாக இருக்கின்ற இடத்தில், அதாவது அவ எப்படியும் தலைவன் வந்து விடுவான், தலைவன் வரவில்லை என்று நீ வருத்தப்படாதே, கட்டாயம் வருவான், அவனை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்போம் என்று உறுதிமொழி கூறுவார்களே தவிர அவன் செய்கின்ற தவறான ஒழுக்கத்தினை தலைவியிடம் கூற மாட்டார்கள். அங்கே தலைவனுக்கும் தலைவிக்கும் தலைவனுக்கும் அன்புணர்வினுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படா வண்ணம் கூறுவர். தலைவிக்கு தலைவி மீது நம்பிக்கை ஏற்படுகின்ற வாயில் என்ற வகையில்தான் வாயிலோர் எடுத்து கூறுவர். அதாவது தலைவன் மீது தலைவிக்கு நம்பிக்கை வருகின்ற வகையில் தான் எடுத்து சொல்லுவார்களே தவிர அவன் மீது வெறுப்புணர்வு ஏற்படும் வகையில் கூறமாட்டார்கள். இதுவும் வாயிலோர் கூற்று. 1113 முன்னிலை புறமொழி எல்லா வாயிற்கும் பின்னிலை தோன்றும் என்மனார் புலவர். இந்த புலவர் தொல்காப்பியர் ஏற்கனவே நமக்கு முன்னாலே புலவர் சான்றோர் கூறியிருக்கின்றனர். தலைவன் தன் தலைவியினது ஊடலை தீர்க்கு வைக்குமாறு வாயிலோரிடம் கூறுகின்ற பொழுதும், அதாவது தலைவி ஊடல் கொண்டிருக்கிறாள், அதனை தீர்த்து வையுங்கள் என்று அந்த வாயிலோரிடம் கூறும்போது, ஏற்கனவே வாயிலோரை பார்த்திருக்கிறோம், அதாவது பாங்கன் பாணன் பாடினி விரலி இவர்களெல்லாம் வாயிலோர் தான். தலைவியினது ஊடலை தீர்த்து வைக்குமாறு வாயிலோரிடம் கூறுகின்ற பொழுதும் தலைவி தலைவனின் தீய ஒழுக்கத்தினை தீர்த்து வைத்திடுமாறு வாயிலோரிடம் வேண்டிக் கொள்கின்ற பொழுதும், அவனுடைய தீய ஒழுக்கம் என்ன? பரத்தையில் செல்லுவது, அதனை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று அந்த வாயிலோரிடம் தலைவி பேசுவாள்.
அப்போது தலைவனது தவற்றினை சுட்டி அதனை வேறு யாரோ செய்ததனை போன்று படற்கை நிலையினில் நின்று வாயிலோர் பேசுவர் என்று இலக்கணை சார்ந்தோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். இங்க நேரடியா தலைவன் செய்கின்ற தவறு என்று நேரடியாக சொல்லாமல் அதனை வேறு வழியாக வேறு யாரோ எங்கேயோ செய்த மாதிரி சொல்லுவாள். முன்னிலை புறமொழி என்பது முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்ற தலைவனை நோக்கி பிறரை போறாருங்க தவறு செய்கிறாருங்கன்னு சொல்லாமல் இப்படி தவறு நடக்கிறது என்று சொல்லுவாளே தவிர இவன் செய்கிறான் என்று நேரடியாக சுட்டி காட்டுவதில்லை. ஆனால் தலைவன் இருக்கிறான். அப்பொழுது என்ன, நாம் செய்கின்ற தவற்றைத்தான் அவள் இப்படி சொல்லுகிறாள் என்று அவன் தன்னை திரித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால்தான் முன்னிலை புறமொழி என்று இதற்கு தொல்காப்பியர் ஒரு சொல்ல அருமையாக போட்டிருக்கிறார். முன்னிலை புறமொழி என்பது முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்ற தலைவனை நோக்கி பிறரை கூறுவதனை போன்று கூறுதலாகும். பின்னிலை தோன்றும் என்மனார் புலவர் என்று வாயிலோரிடம், அதாவது அவனுடைய தவற்றை அல்லது குறையினை தீர்த்து வைக்குமாறு வேண்டி நிற்கும் போது இந்நிகழ்வு நடைபெறும் என்று சான்றோர் கூறுவர். அது வேற எங்கேயும் அவன் வெளியில இருக்கும் போது சொல்றதில்லை. அவன் இருக்கிறான். அவன் இருக்கும் போதே அவன் செய்த தவற்றை வேறு ஒருவர் செய்வதைப் போல அவன் எதிரிலேயே அவன் காதில் படுமாறே அந்த வாயிலோரிடம் கூறுகின்றாள். இதனால் இரண்டு பயன் விளையும். ஒன்று, வாயிலோரிடத்து கூறுவர். இன்னொன்று, அவனே திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதுக்கடுத்து கூத்தரின் கூற்று. இப்ப ஏற்கனவே வாயிலோர்ல கூத்தர்னு ஒருத்தர் இருக்கார். கூத்தர் அதாவது 1114 சொல்லவை உரைத்தலும் நுகர்ச்சி ஏத்தலும் பல்லாற்றானும் ஊடலின் தனித்தலும் உறுதி காட்டலும் அறிவு மெய் நிறுத்தலும் ஏதுவின் உரைத்தலும் துணிவு காட்டலும் அணிநிலை உரைத்தலும் கூத்தர் மேன. அதாவது கள ஒழுக்க காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைத்தலும். இப்பொழுது கற்பு வாழ்க்கை நடக்கிறது. கற்பு வாழ்க்கையில் அவனுடைய பிரிவு, பரத்தையில் பிரிவு நிகழ்கிறது. அவன் சொன்ன சொல்லை கைவிட்டு வேறு மாதிரி நடந்து கொள்ளுகிறான். இல்லறத்தில் இன்பமாக வாழ்வதற்கு நேர் எதிராக பரத்தையில் சென்று துன்பம் தருகின்றான். இதனை எல்லாம் அவள் நினைத்து கொண்டு களவு காலத்தில் என்ன நிலையில், என்ன இன்ப நிலையில், என்ன அன்பான நிலையில், எப்படியெல்லாம் அவன் அன்பான வாக்குறுதி தந்தான் என்பதை அவள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லுகிறாள். கள ஒழுக்க காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எடுத்துள்ளார். இப்படி எல்லாம் வந்தாரு, இரவுல எந்நேரமானாலும் வந்துருவாரு, அவர் என்ன வழியில பாம்பு இருக்கும், முதல இருக்கும், விலங்குகள் இருக்கும், வராதுன்னு சொன்னாலும் வந்துருவாரு, இப்படி எல்லாம் இருந்தவர் இன்னைக்கு இப்படி பண்றாருன்னு சொல்றது. இதுதான் களவு காலத்தில் நடந்த அந்த நல்ல வழியையும் இன்றைக்கு அவன் செய்கின்ற தீய வழியையும் சுட்டி காட்டுவதற்காக களவு காலத்தில் நடந்ததை கற்பு காலத்தில் சொல்லி காட்டுகிறாள். கள ஒழுக்க காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைத்தலும் மனை வாழ்க்கையின் இன்ப நுகர்ச்சியினை எடுத்துரைத்தலும் தலைவனது அல்லது தலைவியரது ஊடலை தணிவிக்க அல்லது தலைவன் அறிவை ஒருநிலைப்படுத்தி உண்மை நிலையினில் உறுதியாய் நிறுத்துதலும் பிறரது நல் வாழ்வினை காரணம் காட்டி. அதாவது அவர்கள் பாரு எவ்வளவு அருமையா வாழ்கிறார்கள், அவர்கள் பாருங்க எப்படி இன்பமா இருக்கிறார்கள் என்றெல்லாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டி
அந்த வாயிலோர் கூறுவர். அவ்வாறு வாழ்தல் வேண்டும் என்று வழிகாட்டி உரைத்தலும், கொள்கையில் உறுதிப்பாடு கொண்டு குறிக்கோடுடன் வாழ்தல் வேண்டும் என்னும் துணிவதனை ஊட்டுதலும். அதாவது இந்த வாயிலோருடைய வேலை சந்து செய்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது மட்டுமா இல்லாம அவர்களுடைய ஒழுக்கக்கேட்டினை தடுத்து நிறுத்தி ஒழுக்கமாக வாழ்வதற்கு நெறியை காட்டுகின்றனர், துணிவை ஊட்டுகின்றார்கள். துணிவதனை ஊட்டுதலும் தலைவனது அல்லது தலைவனது அழகு நிலையினை எடுத்துரைத்தலும். அவ ஊழல் கொண்டிருந்தா, கோபமா இருந்தா அவனுடைய அழகை எடுத்து சொல்றது. இவன் ஊழல் கொண்டு இருந்தா அவளுடைய அழகை எடுத்து அவனுக்கு சொல்றது. பெண்ணை விட்டுட்டு நீ எங்கே போறியா அப்படின்னு சொல்றார்கள். இவ்வளவு அழகான பெண் வீட்டுல இருக்கும்போது இதை ஒன்று சொல்லுவாங்க, என்னது இது மாதிரி வீட்டுல இருக்கும்போது குரங்க தேடி வெளியே போறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். அதாவது நல்வழிப்படுத்துதலும் கொண்டு அவரை அமைதியாகவும் அன்பாகவும் வாழ வைத்திடுதல் கூத்தரினது இன்றியமையா கடமையாகும். கூத்தருடைய வேலை. இவங்க ஏன் போனாங்க? அவர்களிடத்தில் ஏதாவது வாங்கி கொண்டு வாழலாம் என்றுதான் போகிறார்கள். அங்க என்ன, இங்க ஏன் இவர்கள் வாயிலோராக மாறுகிறார்கள் என்பதற்கு காரணம், அவர்களை நம்பி வாழ்பவர்கள் இவர்கள். அந்த குடும்பம் பிரிந்து இருந்தால் இவர்கள் வாழ முடியாது. ஏன்னா தலைவி தனியாக இருந்தால் இவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டாள். இது ஒரு பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது. கண்ணகி கூட அப்படிதான் சொல்றான். கண்ணகி ஐயோ நான் அவர் இல்லையே, நான் யாராவது யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறான். இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. கணவனோடு இருந்து விருந்தினரை வரவேற்பது அல்லது அவர்களுக்கு வேண்டியதை செய்வது கணவனோடு இருந்து செய்தார்கள். அதனாலதான் இவங்களை சேர்த்து வச்சாதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு தான் இந்த வாயிலோர் பாடுபடுகின்றனர் சேர்த்து வைப்பதற்காக. அதாவது சொல்லவை முன்னர் அண்ணா நடந்தவை. சொல் அவைன்னாக பழைய அவை இல்லை, முன்னர் நடந்தவை. நுகர்ச்சின்னா காம நுகர்ச்சி, அதாவது துய்த்தல். நுகர்ச்சி என்பது தமிழ்ல துய்த்தல், அனுபவித்தல். ஏத்தல் என்பது புகழ்தல். உறுதி, இவ்வாறு நடத்தலே உறுதி. மெய்நிறுத்தல், மனத்தில் பதிய வைத்தல். ஏதுன்னா காரணம். துணிவு, உறுதி உண்டாக கூறுதல். அதாவது சொல்றதுல அப்படி சும்மா அப்படி மேல் போக்கா பேசுறது இல்லை. அவள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவளுக்கு சொல்லுவார்கள், அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு எடுத்து கூறுவார்கள். அணிநிலை இப்போது உள்ள அழகு கெட்டுவிடும் என்று கூறுதல். நீ என்னையா இந்த நிலையிலேயே நீ இப்படியே இருப்பியா? அவளுடைய அழகு கெட்டு போயிடாதா? அதாவது வயது மூப்பு அடைய அடைய உடல்நிலை மாறிடும், முகம் மாறிடும், அழகு மாறிடும். அதனால இந்த நேரத்துல நீ தாசி வீட்டுக்கு போயிறியப்பா, பரத வீட்டுக்கு போயிறியே என்று கூறி அந்த அழகு நிலையை எடுத்து குறைத்து அந்த அழகு பாடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவளுடைய அழகை எடுத்து அவனிடத்தில் கூறுவதும், அவனுடைய உடல் அழகினை அத கட்டுப்பாட்டினை அவளுக்கு எடுத்து கூறுதலும், இது இந்த கூத்தர் போன்ற வாயிலோருக்கு இது கைவந்த கலை. சரி, கூத்தர் பாணர் கூத்து கூட கூத்தரோட பாணரும் சேர்ந்துக்கிறாங்க. பாணர்னா பாடுவோர், வீணை வைத்துக் கொண்டு, அது ஒரு வீணை வைத்துக் கொண்டு இருந்தா பெரிய வீணை வைத்திருந்தா பெரும்பாணர், சிறு வீணை வைத்துக் கொண்டிருந்தா சிறுபாணர். யாழுதான் பிறகு வீணையாக மாறினது. கூத்தர் பாணர் கூற்று 1115வது நூற்பா. நிலம் பெயர்ந்து உரைத்தல், அவள் நிலை உரைத்தல், கூத்தர்க்கும் பாணருக்கும் யாத்தவை உரிய. இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய வேலை என்ன? தலைவி படுகின்ற பிரிவாற்றல் துன்பத்தை, பிரிவாற்றாத துன்பம், கணவன் பிரிந்து இருக்கிறான், அந்த துன்பம் அவளுக்கு மீதியாக இருக்கிறது. பிரிவாற்றா துன்ப நிலையினையும்
தூரத்தில் இருக்கின்ற தலைவனுக்கும் தலைவன் இருக்கின்ற நிலையினை தலைவிக்கும் கூறுகின்ற கடமை வாயிலோராகிய கூத்தர்க்கும் பாணர்க்கும் உரியவையாகும். அதாவது அவன் பிரிந்திருக்கிறான், அவள் இல்லத்தில் இருக்கிறாள். இவளுடைய நிலையை எடுத்து அவனுக்கு சொல்லுவதும் அவனுடைய நிலையை எடுத்து இவளுக்கு சொல்லுவதுமாக இந்த கடமை உணர்வு கூத்தருக்கும் உண்டு, பாணருக்கும் உண்டு. அவள் நிலை உரைத்தல் என்பது இளம்பூர்ணர்வு கொள்கை. அவர் அவள் நிலை என்றார். பல பதிப்புகளில் இவ்வாறே உள்ளன. நச்சினார்க்கினியர் கொள்கை வரைகளை உரைத்தல், வரை நிலை உரைத்தல். அவள் நிலை என்பதற்கு தலைவியினது நிலை, அவன் நிலை என்றதற்கு தலைவி இருக்கின்ற அவ்விடத்து நிலை, வரைநிலை என்பதற்கு தலைவன் வருவதாக சொன்ன பருவ கால நிலை. அவள் நிலை என்றெல்லாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்பதே பொருத்தமானது. அதாவது இங்க அவன் அந்த வர்ற காலத்தை சொன்னான் பாருங்க, அதுதான் சரியாக இருக்கும். அவள் நிலை என்பதே பொருத்தமானது, அதனையே கொள்ளுதல் வேண்டும். யாத்தவை என்பதற்கு அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அதாவது எடுத்து சொல்லுகின்ற பாங்கு இந்த கூத்தருக்கும் பாணருக்கும் உண்டு என்று அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அடுத்து ஏவல் செய் இளையோர் கூற்று. இங்க ஏவல் செய் இளையோர், அதாவது இவனோட பணி செய்கிறவர், அதாவது கூட இருக்கிறவர்கள். 1116 நூற்பா. ஆற்றது பண்பும் பருவத்து விளைவும் ஏவல் முடிவும் வினாவும் செப்பும் ஆற்றிடை கண்ட பொருளும் இறைச்சியும் தோற்றம் சான்ற அன்னவை பெறவும் இளையோர்க்கு உரிய கிளவி என்ப. இந்த தலைவன் செல்வதற்கு உரிய வழியினது தட்பவெப்ப நிலையினையும், அதாவது அவன் பொருள் தேட போகிறான், அல்லது தேரில் போவான், அல்லது கால்நடையாகவும் செல்லுவான். அப்படி போகும்போது அந்த வழி எப்பேற்பட்ட வழி, அந்த வழியில் என்னென்ன இருக்கும், எப்படி போக வேண்டும் என்று எடுத்து சொல்லுவது கூட இருக்கின்ற அந்த இளையோர்களுடைய கடமை. இளையோர்னா இங்க அவன் சொல்லி வேலை செய்பவர்கள் அல்லது சொல்லாமலும் செய்பவர்கள், அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்ற உடன் இருக்கின்ற இளையோர் வேலை, அதாவது தொழிலாளர் கூட சொல்லலாம். இளையோர்னா இங்க வயதில் இளையவர்னு பொருள் இல்லை. அங்க அவனுக்கு ஏவல் செய்வோர், தொழில் செய்வோர். தலைவன் செல்வதற்கு உரிய வழியினது தட்ப வெப்ப நிலையினையும் தான் ஏற்று செய்கின்ற தொழிலினது பயனையும் முன்னர் நாம் செய்த செயலின் பயனையும் செய்ய வேண்டியதனை செய்து முடித்ததனை கூறுதலும். நாங்க என்னதெல்லாம் செய்துட்டோம், இனி இப்படி போறதா இருந்தா இந்த வழி போகணும், நீங்க ஏற்கனவே செய்த பணியெல்லாம் நாங்க செய்துட்டோம், இனி நாங்க நீங்க போய் வர்ற வரையிலும் இதெல்லாம் நாங்க செய்து வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று வினைவி நிற்றலும், அடுத்து நீ வர்றதுக்குள்ள நான் என்ன செய்யணும் என்று கேட்டலும் தலைவனுக்கு அறிவுரை கூறுதலும். அப்பா நீ போயிட்டு வர்ற, இந்த வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் காந்திக்கு அவங்க அம்மா அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாங்க, அங்க போய் புலால் சாப்பிடாத, எந்த பெண்ணுகிட்டையும் தொடர்பு வச்சுது, அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அவர் அதே மாதிரி வந்தார். இந்த நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம், பலர் இங்க திருமணம் செய்து கொண்டு அங்க போய் வாழ்கிறார்கள், பலர் அங்கேயே திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்கிறார்கள். இது நடக்குது. அந்த மாதிரிலாம் போகாதப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்று மனைவி வினவி நிற்றலும் தலைவனுக்கு அறிவுரை கூறுதலும் அதோ மட்டும் இல்ல, நீ தலைவியை விட்டு பிரிஞ்சு நிக்காதப்பா, நீ பாரு போற வழியில நீ இந்த மாதிரி காட்சியெல்லாம் காண்ப, அதாவது பறவைகள் கூடி இருப்பதையும் விலங்குகள் கூடுவதனையும் பார்த்தா உனக்கு அந்த வீட்டினுடைய நினைவு வரும். அதை சுட்டி காட்டி
பாரு அப்படின்னு, அதாவது அதை எடுத்து சொல்லாம அதை பார்க்க வைக்கிறது. அதை பார்த்தா மனைவியினுடைய எண்ணம் வரும், வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரைவாக திரும்புவான். இதுதான் பறவை இனத்தில் ஆண் பெண் கூடியிருப்பதனையும் சுட்டிக்காட்டியும், விலங்கில் ஆண் பெண் கூடி மகிழ்தலை சுட்டிக்காட்டியும், தலைவன் தலைவி ஆகியோரது ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பவற்றை எடுத்து கூறாமல், அதாவது விலக்கியும், மேலும் தலைவனுக்கும் தலைவிக்கும் நன்மை பயப்பனவற்றை கூறுதலும், குற்றேவல் செய்யும் இளையோர், அதான் குற்றேவல், அதான்ப்பா அதை எடுத்தா அது செய், அது முடிச்சிட்டியா, அது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க. அந்த மாதிரி குற்றேவல் செய்பவர் தான் இந்த இளையோர். குற்றேவல் செய்யும் இளையோருக்கு உரிமையாகும் என்று சான்றோர் கூறுவர். அதாவது ஏவியதை செய்வோர் ஏவலர். தலைவனின் உடன் சென்ற ஏவலாளர், அதாவது வேலையாள்கள், பணிவிடையாள்கள், இறைச்சி, பறவை, விலங்குகள் இவற்றின் இன்ப நுகர்ச்சியினை சுட்டிக்காட்டி தனது தலைவியின் இன்ப நுகர்ச்சியினை நினைவூட்டுவதே இறைச்சி. இங்கே இறைச்சின்னா அன்னைக்கு சொன்னேன், இறைச்சி என்றால் அந்த கறி என்று சொல்லக்கூடாது, இறைச்சி என்று சொல்லணும்னு சொன்னேன். அது தோலுக்குள் மறைந்து கொண்டிருப்பது என்பதுதான் பொருள். இங்க என்ன இறைச்சி, அதுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்காங்க, நீ தலைவியிடம் போய் இன்ப நுகர்ச்சியை அனுபவிக்க வேண்டும், குளிக்க வேண்டும் என்பதை இந்த விலங்குகள் வாயிலாகவும் பறவைகள் வாயிலாகவும் சுட்டி காட்டுகிறார்கள். அவ்வளவுதான். அதனால்தான் அங்க இறைச்சி. அது இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதற்கு இறைச்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? உழைக்கும் இளையோர் கூற்று. இங்க பாருங்க, இளையோர்லயே இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இளையோர். இவர்கள் எப்பொழுதும் வேலையே செய்து கொண்டிருப்பவர்கள். 1117வது உழைக்கும் தொழிலும் காப்பும் உயர்ந்தோர்க்கு நடக்கை எல்லாம் அவர் கண் படுமே. அதாவது உடல் உழைப்பு தொழிலை செய்வதும் செல்வருக்கு மெய் காப்பாளராக இருப்பதும் இந்த இளையோர்ல இருந்து பிரித்து காட்டுறார். இவங்க யார்? உழைக்கும் இளையோர். உடல் உழைப்பு தொழிலை செய்வதும் செல்வருக்கு மெய் காப்பாளராக இருப்பதும் அவரை காத்தல் செய்வதும் அவர் ஏவிய பணிகளை செய்வதும் இவற்றை போன்ற பணிகளை செய்து முடிக்கின்ற உழைக்கும் இளையோருக்கும் இது கூற்று நிகழும். அவர்களும் இப்பொழுது இவர்கள் என்ன சொன்னார்களோ இந்த இளையோர் அதே போல அவனுக்கு அறிவுரை சொல்லுவதும், அந்த போற இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவதும், இதை போன்ற இந்த விலங்கை சுட்டிக்காட்டி அல்லது பறவைகளை சுட்டிக்காட்டி தலைவியை நினைவூட்டுகின்ற இறைச்சி போன்ற செய்தியும் இவர்களுக்கு உண்டு என்று கூறுகிறார். அதுக்கடுத்து தலைவனது கலக்கம். இப்ப தலைவன் கலங்கிறார். 1118 பின்முறை ஆக்கிய பெரும் பொருள் வதுவை தொன்முறை மனைவி எதிர்ப்பாடு ஆயினும் மின் இழை புதல்வனை வாயில் கொண்டு புகினும் இறந்தது நினை கிழவோன் ஆங்கன் கலங்கலும் உரியன என்மனார் புலவர். இங்கே முதலில் ஒருத்தியை மணந்து கொண்டான், பிறகு இன்னொரு திருமணமும் செய்து கொள்றான். இது நடந்திருக்கு. முதல் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டவன் தலைவன், அதாவது குழந்தை பேர் இல்லையே என்பதற்காக, அது மட்டும் இல்லை, அவனாவே செய்து கொள்ளல, தலைவியே சொல்றான். இந்த குழந்தை பிறக்காததுனால இதே மாதிரி இன்னொன்று நடந்து எங்க திருவல்லிக்கேணில ஒரு குடும்பத்துல நடந்து. முதல்ல அந்த குடும்பத்துல ஒரு மூத்த பெண்ணை அவர் கட்டிக்கிட்டு வந்துட்டார். ரொம்ப நாளுகள்லயும் சுமார் 10-15 ஆண்டுகள் வரலாம் அவளுக்கு திருமணம் குழந்தைய பிறக்கல. அந்த அம்மா சொல்றாங்க, என் தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு திருமணம் ஆகாம இருக்குது, யாரும் வந்து கட்டிக்கின்னு போகல, அவளை நீயே கட்டிக்கோ,
அதனால அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் திருமணம் செய்து கொள்றார். என்ன செய்துனாலாம் அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீகவாதிகள் அவங்க. அந்த அம்மா முதல் மனைவி ஒரு அந்த திருப்பதி கோவிலுக்கு வேண்டிக்கினாங்களாம். அதாவது அது பேர் என்ன, நேர்ச்சி, வேண்டுதல். அவங்க மனசுக்குள்ள யாரு கணவன்கிட்ட சொல்லல, தங்கச்சி கிட்ட சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை பிறந்தா என் தாலியை அவுத்து உண்டியில போட்டுடுறேன்னு திருப்பதிக்கு வேண்டிக்கினாலாம். இவங்க குடும்பத்தோட கிளம்புறாங்க. எங்க அம்மாவும் கூட போனாங்க. எங்க அம்மாவுக்கு அப்போ எங்க அப்பா இறந்துட்டேன் பிறகு அவங்களும் சேர்ந்து கூட்டம் போறாங்க. இவங்க இந்த அம்மா அங்க போய் திருப்பதியில குழம்பெல்லாம் வந்து சுத்திட்டு அந்த உண்டிய அந்த வரும்போது அந்த அம்மா என்ன செய்தாங்களாம், அந்த மூத்த அவங்க தன் தாலி அவுத்து உண்டியில போட்டான். பின்னால வந்தா பாருங்க அந்த புது மணப்பெண்ண அவுத்து போட்டான். இந்த வேடிக்கை. எங்க அம்மா வந்து இதை சொல்றாங்க. அப்புறம் வந்து அவ திட்டா, அதாவது அக்கா வந்து தங்கச்சி திட்டாலாம், ஏண்டி நீ அவுத்து போட்ட, நீ போட்டா நானும் போடணும்னு வழக்கம் போல இருக்குன்னு போட்டேன். நான் சொன்னா போட சொல்லலையே, ஏன் போட்டேன். அது போட்டதுதான். இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கும் தாலி இருந்தா போட்டுட்டு இருப்பேன். அதுக்காக சொல்ல வந்தேன். இது தெற்கு மாடுங்க. அதாவது இப்படி வந்து கணவன் அத குழந்தை பிறந்துடுச்சு, அதுதான் நடந்தது. குழந்தை பிறந்துடுச்சு, அதனாலதான் அது செய்யறாங்க. அது இருக்கட்டும். அது எப்படி பாருமா பழக்கம். இவன் என்ன செய்யறான், அதே மாதிரிதான் தரவிதான். எனக்கு குழந்தை பிறக்காததுனால நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று அவளுக்கு அனுமதி வழங்குறான். அதனாலதான் அவன் வேற திருமணம் செய்து கொள்ளுகிறான். இருவரையும் தனித்தனியாக வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தான் தலைவன். ஒன்னா வைக்காம இன்னொன்னு கூட சொல்லலாம். இதுவும் அவளுடைய விருப்பத்தால நடந்ததுதான். தனித்தனியாக வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தான் தலைவன். இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி முதல் மனைவியை வற்புறுத்துகிறாள். இரண்டாவது மனைவிக்கு குழந்தை பிறந்து விடுகிறது. முதல் மனைவி மகிழ்கிறாள். இரண்டாவது மனைவிக்கு தான் குழந்தை பிறக்குது. அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். தான் பெற்றெடுத்த மகிழ்ச்சியை அவள் அடைகிறாள். இரண்டாவது மனைவி இது என் குழந்தை இல்லை, உன் குழந்தை என்கிறாள். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என் குழந்தை நீ எப்படி எடுக்கலாம்னு சொல்லல, இது என் குழந்தை இல்லை உன் குழந்தை என்று சொல்லுகிறாள். தனக்கு பிறந்த மகனாகவே கருதுகின்றாள். இரண்டாவது மனைவி இது என் குழந்தை இல்லை உன் குழந்தை என்கிறாள். பிறகு இருவருக்கும் மன வேறுபாடுகள் நிகழ்கிறது. வந்துச்சு. இப்படிதான் இருந்தாங்க. இருந்தாலும் இருவருக்கும் மன வேறுபாடு நிகழ்கிறது. மன வேறுபாடுகள் உண்டாகின்றன. தலைவன் மனம் வருந்துகின்றான். இப்போ அவனுக்கு என்ன ஆகி போச்சு, இவ்வளவு ஒத்துமையாக இருந்தாங்க, கடைசியில இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு தலைவன் வருந்துகிறான் என்பதனை அறிந்த இருவரும் மனமொத்து கணவனின் மன சோர்வினை நீக்குகின்றனர். இதுதான் சிறப்பான செய்தி. நல்லா இருந்தாங்க, ஏதோ ஒரு காரணத்தால இருவருக்கும் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, மன வேறுபாடு நிகழ்கிறது. இதை கண்டவ தலைவன் வருந்துகிறான். ஐயோ இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்களே வருந்துறத கண்டு மறுபடியும் இருவரும் ஒற்றுமையாக அன்பாக பழகுகின்றனர். இவர் இருவரது அதாவது ஒற்றுமைக்கு காரணம் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையே ஆகும். இந்த ஒரு குழந்தையால இரண்டு ஒன்றாக இணைகிறார்கள். இரு மனைவியரும் ஒன்றுபட்டு இணைந்து அந்த குழந்தையை அவனிடம் கொடுத்து அவனையும் மகிழ்வித்து அவ்விருவரும் மகிழ்ந்தனர். அதாவது இந்த குழந்தையால அந்த குடும்பம் ஒன்றாக இணைகிறது. மறுபடியும் இதுல வதுவை என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த வதுவை என்பது சமஸ்கிருத சொல்லுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது எப்படி தொல்காப்பியர் பயன்படுத்தினாரு? இடைச்செருகளா இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு ஆய்வு செய்தா தமிழ் சொல்லுதான் அங்க போயிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வதுவை என்பதற்கு மனம், திருமணம் என்றுதான் அகராதியில இருக்கு.
இறந்தது நினை என்பது கடந்த காலத்தினை நினைத்து என்று பொருள். மின் இழை என்பது ஒளி பொருந்திய அணிகலன். இழைன்னா அணிகலன், மின் இழைனா ஒளி பொருந்திய அணிகலன்கள். பொன்முறை மனைவி என்பது முதல் மனைவி, பின்முறை மனைவி என்பது இரண்டாவது மனைவி. அவ்வளவுதான். இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.